ஹஸ்தமே வருக அஸ்தமே அருள்க. பஞ்சகீர்த்திய சுத்த கர்த்தத்துவம் தற்பரம் சிதம்பர விலாசம். தற்பரம்னா நானே கடவுள். நீ சொன்னால் நம்ப மாட்டேன், நீ சொன்னால் கேட்க மாட்டேன், நீ கடவுளா? நான் கடவுளே இல்லை. நான் கடவுளே இல்லைன்னு சொல்லுவோம் ஒருத்தன், நானே கடவுள்னு ஒருத்தன். அப்போ நம்ம ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலா கண்டுபிடிப்போமா? சரி, நான் ஜீவாத்மா, நீ பரமாத்மா. சரி, நான் ஜீவாத்மான்னு சொன்னால் நான் சாதாரண ஆள், பரமாத்மான்னு பெரிய ஆள். அப்போயும் உனக்கு புரியாது. இன்னும் நான் பொம்பளை, நீ ஆம்பளை. இங்கே இருக்கிற எல்லோரும் பொம்பளை தான், புரியுதா? ஒரே ஒரு ஆம்பளை. அது யார் அந்த ஆம்பளைன்னா? அதான் புருஷோத்தமா. அது உனக்கு புரியுமா? அதுவும் புரியாது. ராஜலீலை பண்ணி எல்லாரையும் பொம்பளையாக்கி ஒரே ஒரு ஆம்பளையாக இருந்து கண்ண பரமாத்மா எல்லாத்தையும் நிதர்சனமாக அந்த துவாபர யுகத்தில் எல்லாம் இப்போ கோபிகாஸ்திரிகளை காட்டினா அதையும் கொச்சப்படுத்தி மேடையில் பேசி அரங்கேற்றம் பண்ணி ஒழிச்சு கட்டிடுவேன். அதனால் உனக்கு எது சொன்னாலும் புரியாது. சரி, நம்ம ஒரு பிளெயினாக சொல்லுவோம். ஆமாம், இட்லி எப்படி இருக்குது? ரவுண்டாக இருக்குது. சரி, சப்பாத்தி எப்படி இருக்குது? முக்கோணமாக இருக்குது. சரி, பாயாசம் எப்படி இருக்குது? குழகுழான்னு இருக்குது. அந்த மாதிரி நான் ஒன்று கேட்குறேன், கை எப்படி இருக்குது? 5 விரலோடு இருக்குது. இன்றைக்கி கையில் 5 விரல் தான். 5 விரல் இருந்தால் தான் 5 விரல் இருந்தால் தான் அது சுவாரஸ்யமாக இருக்குது. இதோ இப்படி ஒரு பேப்பரை எடுக்கிறோம், இந்த மாதிரி எடுக்க முடியுமா? யானைக்கு 5 விரலும் ஒன்றா இருக்கும், நாய்க்கு 5 விரலும் ஒன்றா இருக்கும். அது ஒன்றால் ஒன்றும் செய்ய முடியாது யானையாலன்னு. ஆனால் நம்ம கையானது 5 விரல்கள் இப்படி ஒன்று, இப்படி ஜீவாத்மா பரமாத்மா பல விந்தைகள் செய்யுது. சரி, அதெல்லாம் கையோட ஷேப்பு. ஆத்மாவுக்கு எப்படி ஷேப் இருக்குது? யோசனை பண்ணணுமா? ஆத்மாவுடைய ஷேப் என்ன? உன் மனசு, அது உன் மனசு கம்ப்யூட்டர் பிரெயின். இப்போ இங்கேயே இருப்பேன், உடனே காஷ்மீர் போவேன், ஹாங்காங் போவேன், சுவிட்சர்லாந்து போவேன், பாரிஸ் போவேன், திரும்பி இங்கே வருவேன், திரும்பி அமெரிக்கா போவேன். உன் மனசு அவ்வளோ ஸ்பீடு. சரி, உன்னுடைய ஆத்மாவனுடைய ஷேப் என்ன? உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறோம். சரி, லவர்ஸ் டேயில் என்ன பார்க்குறோம்? ஹார்ட்டுன்னா இதயம், இதயம்னா யோனி, ஆத்ம யோனி. ஆத்ம யோனியே நமக, ஆத்ம யோனியே நமக, ஆத்ம யோனியே நமக, ஆத்ம யோனியே நமக அப்படின்னு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சொல்லியிருக்குது. ஆத்ம யோனின்னு சொன்னால் அந்த யோனி ஷேப்பில் இருக்குது. ஆத்ம யோனின்னா நாம் எல்லோரும் ஜீவாத்மா. அந்த ஆத்ம யோனிக்கு ஒருத்தன் தான் புருஷாத்மா, அவன் தான் பரமாத்மா, அவன் தான் புருஷோத்தமா. நன்றி, வணக்கம்.